ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஜான்வரி 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ஜான்வரி 7 அண்ட் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து 2026 ஜான்வரி 9 அப்ப உருவாக்கப்பட்டது தான். இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது ஜான்வரி 9. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த எப்போ அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாஸும் நீங்க ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எப்போ 2026 ஜான்வரி 9 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது தொடக்க விழா எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல பொன்னேரி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இங்க கிட்டத்தட்ட 50,000 தன்னார்வலர்கள் வந்து இந்த திட்டத்துல இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணதா சொல்லப்படுது. அடுத்து ஒரு குடும்பத்தினுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்டு பதிவு செஞ்சுக்கிறதா இந்த உங்கள் கனவு திட்டம்னு சொல்லப்படுது. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கனவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கனவு அட்டை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கனவு அட்டை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த ஃபேக்ட் போலாம். ஸோ இதுலயே இன்னும் டேட்டாஸ் இருக்கு. மாவட்ட ரீதியா ஒரு மாவட்டம் வந்து, அதாவது ஒவ்வொரு மாவட்டம் ரீதியா ஒவ்வொரு மாதமும் இதை பத்தின தகவல் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஒரு மாவட்டம் வந்து இந்த மாசம் இந்த மந்த் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி தரணும். ஸோ மக்களுடைய உங்களுடைய இது என்ன, கனவு என்ன, ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. அடுத்து 2030 இந்த இலக்காக வைத்து கோரிக்கைகள் வந்து நிறைவேற்ற முயற்சி வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எப்ப வந்து வரைக்கும் அது எதுக்குள்ள வந்து முடிக்கணும் அப்படின்னா 2030 இலக்கா வச்சு அதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தகவலை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து இதன் மூலமா 91 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியால இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் மூலியமா 91 குடும்பம் வந்து 91 லட்சம் குடும்பம் பயன்பெறும் சொல்லி சொல்றாங்க. வெளிநாடு வாழ் தமிழர்களின் கருத்துக்களும் இதுல பெறப்படும். ஏன்னா இப்ப ஃபாரின்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கனவும் சொல்லணும் இல்லையா? சோ அதையும் வந்து இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்களும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இப்ப அடுத்த ஃபேக்ட் போலாம். ஸோ இந்தியாவின் முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமாக உருவாக்கப்பட உள்ள கேஇ பன்யூர் மாவட்டம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அருணாச்சல பிரதேசம். ஸோ அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய கேஇ பன்யூர் மாவட்டத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உயிரி மகிழ்ச்சி மாவட்டமா மாத்த போறாங்களாம். சரிங்களா? சோ அப்ப அப்படின்னா என்ன அப்படிங்கறத கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலேயே முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமா மாறுறதுக்கு முயற்சிக்குது. எந்த மாவட்டம் முயற்சிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஇ பன்யூர் அப்படிங்கிற மாவட்டம் தான் இது அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஸோ இதுக்கான நோக்கம் என்ன, எதுக்காக இதை வந்து உயிரி மகிழ்ச்சி மாவட்டமா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பல்லுயிர் பாதுகாப்பு செய்யறதுக்காகவும், பல்லுயிர்னா என்ன, பலதரப்பட்ட உயிர்கள் அதை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும், அடுத்து இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றது மூலியமா அந்த குறிப்பிட்ட மாவட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்பாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு, அந்த மாவட்டத்தினுடைய நோக்கமா. அதனாலதான் இந்த முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமா இது உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயம் வந்து யாருடைய கனவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் இவருடைய கனவா இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதனால எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை வந்து இதை மேற்கொள்ளுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த செயல்பாடை மேற்கொள்றது எம்.எஸ். சுவாமிநாதன் அறக்கட்டளை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு உயிரி மகிழ்ச்சி மாவட்டம் ஒண்ணு உருவாக்கணுமோ இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்காவது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது ஃபர்ஸ்ட் எம்.எஸ். சுவாமிநாதன் தான். உயிரி மகிழ்ச்சி அப்படின்னாலே என்னது, பல்லுயிர்களை பாதுகாக்கிறதன் மூலியமாகவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதன் மூலமாகவும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது. சரிங்களா? ஓகே, அடுத்த ஃபேக்ட் போலாம். அடுத்து கடல் நீரை குடிநீராக மாற்றும் ஸ்வதேஷ் என்ற கருவியை உருவாக்கின நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா?
சோ அது வந்து டிஆர்டிஓ. கடல் நீரை குடிநீராக மாற்றும் கருவி அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சி வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஸ்வதேஷ், அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சி வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம். டிஆர்டிஓனுடைய ஜோத்பூர் பாதுகாப்பு ஆய்வகம் தான் இதை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. டிஆர்டிஓ உடைய ஜோத்பூர் பாதுகாப்பு ஆய்வகம் தான் இதை உருவாக்கி இருக்குது. உப்பு நீர் நிலையில இருக்கக்கூடிய இடங்கள்ல பணியாற்றுவாங்க இல்லையா, ராணுவ வீரர்களும் சரி, அதர்ஸ் லேபர்ஸும் இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பு தன்மை உடம்புக்குள்ள போறதுனால ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால அந்த உப்பு தன்மையில இருக்கக்கூடிய நீரை குடிநீரா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ற குடிநீரா மாத்துறதுக்காக தான் இந்த கருவி உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இது கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு வீரர் இயக்கி, இப்ப ஒரு வீரர் இயக்கி 1 to 12 பேருக்கு தேவையான குடிநீரை சுத்திகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அதுல வந்து ஒரு வீரர், எக்ஸாம்பிள் ராணுவ வீரர்களுக்காக தானே, சோ அதுல ஒரு வீரர் இது இயக்குனாங்கன்னா அவர் 10ல இருந்து 12 வீரர்களுக்கு அவங்க குடிநீர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதோடைய உப்பு தன்மை பாத்தீங்க அப்படின்னா 35,000 மில்லிகிராம் பர் லிட்டர் டிடிஎஸ்ல இருந்து அது குடிநீர் அளவுக்கு 500 மில்லிகிராம் பர் லிட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழ் வரைக்கும் இதை குறைக்க முடியும் இந்த கருவியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது ஒரு ஃபேக்டர், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. டிஆர்டிஓனுடைய ஜோத்பூர் பாதுகாப்பு ஆய்வகம் தான் இந்த ஸ்வதேஷ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வதேஷ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய கருவி. இது உருவாக்கிய அமைப்பு, சுதேஷ் என்ற கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய கருவியை உருவாக்கிய அமைப்பு எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. டிஆர்டிஓ. சோ இந்த மாதிரி தான் நீங்க கொஸ்டின்ஸை நீங்களே உருவாக்கிக்கணும். இப்படிதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா தற்போது எங்க திறக்கப்பட்டது? இதுவுமே தமிழ்நாடு ஸ்கீம்ல ஒண்ணுதான். சோ இதுவுமே கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குறிச்சு வச்சுக்கோங்க. சும்மா சொல்லிட்டு போறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகேவா? பட் ஆனாலும் இப்பெல்லாம் வந்து தேவையில்லாதது கூட கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸா கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கீம் தான், அதனால வாய்ப்பு இருக்கு கேட்கறதுக்கு. சோ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா எங்க திறக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. புழல் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா? சோ அதை பத்தி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சோ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய புழலுங்கிற இடத்துல புப்புளி ராஜா அரசு மேல்நிலை பள்ளியில தான் இது திறந்து வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? சோ 20 மாவட்டங்கள்ல 20 வகை பூங்காக்கள் அமைக்கப்படுறதா இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள்ல இந்த மாதிரி 20 வகையான பூங்காக்கள் அமைக்கப்படுறதா இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அதை நான் சொல்றேன். ஒவ்வொரு பூங்காக்கும் தலா 13 லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு பூங்காக்கும் 13 லட்சம் கான்ட்ரிபியூட் பண்றதா இருக்காங்க. சோ மொத்தமா எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா 2.6 கோடி இந்த பூங்கா அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். சோ மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தானே, சோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுனால பார்த்தல், கேட்டல், தொடுதல் மற்றும் சமநிலை இந்த உணர்வு திறன்களை தூண்டுற விதமா தான் நிறைய விஷயங்கள் இந்த பூங்கால அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ அவங்களுடைய, ஏன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்கள்னால சில இப்ப இங்க குறிப்பிடக்கூடிய எல்லாமே எல்லாராலையும் வச்சிருக்க முடியாது. சில பேருக்கு கண் குறைபாடு இருக்கலாம், காது குறைபாடு இருக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அதனால பார்த்தல், கேட்டல், தொடுதல் மற்றும் சமநிலை உயர்திறன்களை வந்து தூண்டுற விதமா தான் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 மாவட்டங்கள்ல 20 வகையான பூங்காக்கள் அமைக்கப்படுறதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. சோ எங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்னா சென்னையில புழலுங்கிற இடத்துல புப்புளி ராஜா அரசு மேல்நிலை பள்ளியில. சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் டேட்டா தான், இது கேட்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனாலும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்குள்ள திருப்பரங்குன்றம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. மதுரையில இருக்கு. சோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியினுடைய தூண்ல வந்து கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் போது 2 நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. சோ அதை வந்து இது வரைக்கும் அவங்க கடைபிடிக்கல. ஏன் அப்படின்னா ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அதை உத்தரவிட்டவங்க வந்து ஏற்கனவே மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டிருப்பாங்க. சோ அதன் பேர்ல வந்து இப்பவும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. சோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 2025 3 அப்போ திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீப திருநாள்
ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து தர்கா நிர்வாகத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால அவங்க ஏற்றத்துக்கு பிரச்சனைகள் வரும், மக்கள் அந்தந்த இடத்துல ஒரு அமைதியான சூழல் நிலவாது அப்படிங்கிறதுனால அவங்க ஏற்றாமலே இருந்திருக்காங்க. பட் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு கோவில்ங்கிறது ஒரு இந்து கடவுளுக்கான கோவில். அது எந்த ஒரு நிர்வாகத்துக்குள்ள வந்தாலும் அந்த கோவில்ங்கிறது தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ ரீசன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த உத்தரவை வந்து கோவில் நிர்வாகம் நிறைவேற்றல. சோ மாவட்ட நிர்வாகம் வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து 144 உத்தரவு தடை போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம எதனால வந்து அவங்க வந்து விளக்கு ஏத்தலன்னு சொல்றாங்கன்னா, இந்த தூண்ல இருக்கக்கூடிய இடம் வந்து தர்கா நிர்வாகத்துக்கு உட்பட்டது. இங்க தீபம் ஏற்றினா வந்து பொதுவா அமைதி வந்து சீர்குலையும் அப்படிங்கிற ரீசன்னாலையும் ஏத்தல. சோ திருப்பரங்குன்றம் மலை தூணில் தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் சொல்லுது. ஓகேவா? சோ அவங்க ஏத்தலங்கிறதுக்கான ரீசனும் நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு நார்மல் டேட்டா தான், இது நமக்கு கேட்க வாய்ப்பு கிடையாது. அடுத்து பாருங்க, இதெல்லாம் இப்ப உடல் உறுப்பு தானங்கள் பத்தி எல்லாமும் இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்ல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பாத்துக்கோங்க. தமிழகத்துல 2025 ஆண்டில் மூளைச்சாவு அடைந்த எத்தனை பேரின் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ 266 பேர்ல இருந்து பேரிட்ட இருந்து 1476 உறுப்புகள் மாற்றி பொருத்தி மறுவாழ்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் மூளைச்சாவுனா என்னது? சோ நமக்கு கோமாக்கு போயிருவாங்க இல்லையா, அவங்களுடைய அவங்க இருந்தும் வந்து யூஸ் தான், இருந்தாலும் இல்லாட்டி யூஸ்லெஸ் தான். பட் அந்த மாதிரி அவங்க இதுக்கப்புறம் பொழைக்கவே மாட்டாங்கன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா. சோ மீண்டு வரதுக்கான சான்சஸ் சில பேருக்கு இருந்தாலும் இல்ல இதுக்கப்புறம் இவங்க இப்படிதான் அப்படின்னு இருக்கும் போது சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 266 பேருக்கிட்ட இருந்து அவங்களோட பார்ட்ஸ் மொத்தம் எத்தனை கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1476 உறுப்புகளை அத்தனை பேருக்கு என்ன பண்ணிருக்கிறாங்களாம், உறுப்புகளை நிறைய பேருக்கு கொடுத்து அதனால நிறைய பேர் அந்த உறுப்புகள் மூலியமா மறுவாழ்வு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விதத்துல சொல்றாங்க. இது ஒரு டேட்டா. ஓகேவா? சோ இது வந்து பாத்துக்கோங்க. என்று முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ 2004 முன்னாடி சொல்லியிருந்திருப்போம். 2004 இல்ல, 2003 ஏப்ரல் 1 இந்த நாள்ல இருந்தான். சோ அது அந்த பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதியளிக்கப்பட்ட அது ஓய்வூதியத்துக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? டாப்ஸ், TAPS, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான். 1/4/2003 இருந்து இதுக்கப்புறம் பணியில சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது வழங்கிட்டு வருது. இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஓகேவா? இந்த திட்டத்திற்கு தமிழக அமைச்சர் வந்து ஒப்புதல் தந்திருக்கிறாங்க. மாசம் வந்து அவங்களோட வந்து 10% புடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். பணி கொடையா அவங்களுக்கு 25 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. சோ மாத ஓய்வூதியத்துல இருந்து கடைசி மாதத்துல இருந்து 50% அவங்களுக்கு ஓய்வூதியமா அளிக்கப்படும். சோ சில பேருக்கு வந்து 60% கூட அவங்களுக்கு ஓய்வூதியமா அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இந்திய செம்மொழிகளில் 59 நூல்களை தற்போது வெளியிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான். இவங்களை வந்து கேட்பாங்க. சோ இப்ப எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான செம்மொழி நூல்கள் இருக்கு இல்லையா, தமிழ் மொழிங்கிறது செம்மொழி தான். அதே போல கேரளாவும் வந்து மலையாளமும் செம்மொழியில வந்துருச்சு, ஹிந்தியும் செம்மொழியில வந்துருச்சு, தெலுங்கும் வந்துருச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல 2004 நமக்கு எப்படி செம்மொழி தகுதி கொடுத்தாங்களோ அதே போல ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒவ்வொரு வருஷம் வந்து நமக்கு செம்மொழி தகுதி கொடுத்திருப்பாங்க. அதன் ரீதியா கிட்டத்தட்ட செம்மொழி தகுதி பெற்ற தமிழ்ல இருந்தே ஒரு 10 நூல்கள் இருக்கலாம், மலையாளத்துல இருந்து ஒரு நிறைய நூல்கள் இருக்கலாம். இந்த மாதிரி 55 செம்மொழி நூல்களை வந்து ஒருத்தர் வெளியிட்டு இருக்காராம். சோ அவர் தான் வந்து தர்மேந்திர பிரதான். இந்த தர்மேந்திர பிரதான் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்திய செம்மொழிகளில் எத்தனை நூல்களை தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்காருன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. 55 நூல்களை. ஓகேவா? சோ இதை பத்தின டேட்டாஸ் பார்ப்போம். சோ தமிழ் உட்பட இந்திய செம்மொழிகளில் 55 நூல்களை அவர் வெளியிட்டிருக்காரு. சைகை மொழியில் 45 பாக திருக்குறள் விளக்க உரை வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சைகை மொழியில. அடுத்து டெல்லியில ஒரு நிகழ்ச்சியில இது வெளியிட்டிருக்காங்களாம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் இதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர். சோ அவர் தான் வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமு. ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப பார்த்து வச்சுக்கோங்க, இது கேட்க வாய்ப்பு இருக்கு.
சோ தெலுங்குல மொழிபெயர்ப்பு செஞ்ச சிலப்பதிகாரம் இருக்கு இல்லையா, சோ சிலப்பதிகாரம் தமிழ் எழுதினாலும் தெலுங்குல போயிடுச்சுன்னா தெலுங்குக்கான இதுதான். சோ அதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்களா. மலையாள மொழிபெயர்ப்பு தமிழ்ல இருந்து மலையாளத்துல மொழிபெயர்த்த புறநானூறு, 10 பாட்டு, 4 மணி கடிகை இந்த மாதிரியான நூல்களையும் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஓகேவா. சோ அடுத்த ஃபேக்ட் போலாம். சோ ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் ரயில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய முதல் ரயில், இதுவும் வந்து ஒரு நியூ டேட்டா தானே. ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய ரயிலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது எங்கன்னா ஹரியானால தான் ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனால இயங்கக்கூடிய ரயில் இருக்கு. அதை பத்தின டேட்டா பார்க்கலாம். ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் செட் டு டெபியூட் இன் ஹரியானா. ஸோ முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா தான். அது எந்த ரயில்வே ஸ்டேஷன் டு எந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிந்த் ரயில் நிலையத்துல இருந்து சோனிபட் ரயில் நிலையம் வரைக்கும் போயிருக்குது. ஓகேவா. ஸோ இது அதோட ரூட். ஹைட்ரஜன் ரயில் வந்து எங்க அப்படின்னா ஹரியானால ஹிந்த் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சோனிபட் வரைக்கும் போயிருக்குது. ஸோ இந்த ரயிலுக்கு ஹைட்ரஜன் எரிபொருள் வழங்குவதற்காக ஜிந்த் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் ஆலை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஹைட்ரஜன் ஃபில் பண்ணணும்ல அந்த ட்ரெயின் வந்து இயக்கிறதுக்கு, அதனால இந்த ஹைட்ரஜன் ஆலை எங்க இருக்கு அப்படின்னா ஜிந்த்ல இருந்து தானே சோனிபட் போயிருக்கு. ஸோ அதனால ஜிந்த்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹைட்ரஜன் ஆலை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் ஆலை அமைக்கப்பட்டது ஜிந்த் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஸோ இதோடைய பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா அமையறதுக்காக தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து விடுறாங்க. ஸோ ட்ரெயின்ல மேக்சிமம் யூஸ் பண்ண போறது இந்த கார்பன் தானே. ஸோ அப்போ இந்த கார்பன் வந்து யூசேஜை கம்மி பண்ணி ஹைட்ரஜன் யூஸ் பண்ணா இது கொஞ்சம் என்விரான்மெண்டலுக்கு அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற விதத்துல தான் இது அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். ஸோ இதை பாருங்க, 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் முதல் கட்டம் எப்போது தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 தான். ஏப்ரல் 1ல இருந்து தொடங்க போதும். சோ நம்ம 2027க்கான மக்கள் தொகை கணக்கெடுக்க போறாங்க. சோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பாப்புலேஷன் சென்சஸ் இது 2027ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் 2026ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுதந்திரத்துக்கு அப்புறம்னு பாத்தீங்கன்னா 8வது. இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டேட்டா தான். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்கப்பா. ஸோ அதனால இது வந்து நமக்கு முக்கியமான தகவல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க. இது ஓவராலா எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பாத்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த 2027ல எடுக்க போறது. அது எடுக்க போறதுக்கு இப்பல இருந்தே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடறாங்க. 2026 ஏப்ரல் 1ல இருந்தே. ஓகேவா. சோ அப்ப வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரத்திற்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1947க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்றாங்க. அப்ப அது 2 டேட்டாவுமே முக்கியம். ஸோ 1 ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் முதல் கட்டமாக வீடுகள்ல இந்த மக்கள் தொகை வீடுகளுக்கு போய் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ டேட் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 1ல இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு நம்ம முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் வந்து எடுப்பாங்களே அதே போல இப்பவும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க. ஓகேவா. ஸோ அது முதல் கட்டமா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2வது கட்ட பணியா 2027 பிப்ரவரியில தான் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த 2வது கட்ட ரீதியா என்ன எடுக்க போறாங்கன்னா ஜாதி வாரியா கணக்கெடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் வீடுகளுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாப்பாங்க. அடுத்து 2027ல ஜாதி வாரியா கணக்கெடுக்க போறதா சொல்றாங்க. ஓகேவா. சோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பணியாளர்களை அமர்த்திருக்காங்களாம். இந்த ஒர்க்கை வந்து செய்யறதுக்கு 30 லட்சம் பணியாளர்கள் வந்து இதுல ஈடுபட்டிருக்காங்க. சோ அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். சோ தற்போது உலக வங்கி எந்த மாநகர போக்குவரத்து கழகத்தை பாராட்டி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ சென்னை தான் அது. சரிங்களா. எந்த மாநகர போக்குவரத்து கழகத்தை உலக வங்கி பாராட்டியிருக்கு அப்படின்னா சென்னை. அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை வந்து அதை எம்டிசின்னு சொல்லுவோம். உலக வங்கி பாராட்டியிருக்கு. காரணம் நிலையான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து சேவையை இது உருவாக்கி இருக்குது.
ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துல இப்ப உலக வங்கியே இங்க சென்னை இது பண்ணிருக்காங்கன்னா அப்ப ரெகுலரா ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நிலையான அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளா அந்த பஸ்ஸோட டைமிங்கா இருக்கட்டும், அவங்க போயிட்டு வரதா இருக்கட்டும், இந்த இடத்துக்கு இந்த பஸ் போகும், இல்லாட்டி இந்த டைமிங்ல போகும், இங்க இவ்வளோ இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கு இத்தனை பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் நிலையான மற்றும் நம்பகமான பொது போக்குவரத்து சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த டைமுக்கு கண்டிப்பா இது வந்துரும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுனால இந்த பொது போக்குவரத்து சென்னை பொது போக்குவரத்து சேவையை வந்து உலக வங்கி பாராட்டியிருக்கு. சென்னை ஒன் செயலி மூலம் டிக்கெட் போன்ற நவீன வசதிகளும் வந்துருச்சு. அப்புறம் மின்சார வாகனங்களும் இதன் மூலமா இயக்கப்பட ஆரம்பிக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த சென்னை ஒன் செயலி இருக்கு இல்லையா, சென்னை ஒன் இந்த செயலி மூலியமா டிக்கெட்டும் வந்து டிஜிட்டலைஸ்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம மின்சார வாகனங்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது இதுக்கப்புறமா இயக்கப்பட போறாங்க அதிகபட்சமா. ஓகேவா? ஸோ இப்பெல்லாம் வந்து நம்ம கூகுள் பே இல்லாட்டி யூபிஐ யூஸ் பண்ணி டிக்கெட்டும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு டிஜிட்டலைஸ்டா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு போக்குவரத்து கழகத்திலயுமே. ஸோ அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டில் மத்திய அரசின் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஜிடிபி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஜிடிபினா என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக்ஸ்ல வரும். ஓகேவா? சோ இது என்னதான் 2025-26 நிதியாண்டுல மத்திய அரசு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருக்கும்னு கணிச்சிருக்காங்க அப்படின்னா 7.4% இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ மத்திய அரசு கணிச்சதுதான், மத்திய அரசுடைய கணிப்பு தான். சோ அடுத்து பாருங்க, இதே டேட்டா தான் 2025-26 நிதியாண்டில் காலாண்டுகள் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிதியாண்டுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த வருஷம் இப்ப 2026 ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2026 ஏப்ரல் 1ல இருந்து 2027 மார்ச் 31 வரைக்கும் தான் ஒரு நிதியாண்டுன்னு சொல்லுவோம். அதே போல போன வருஷம் 2025ல ஏப்ரல் 1ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இது ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் குவார்டர்னு சொல்லுவோம், முதல் காலாண்டு. ஸோ ஜூனுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது இரண்டாம் காலாண்டு. அப்ப இந்த இரண்டு காலாண்டுகள்ல எவ்வளவு வளர்ச்சி இருக்கு அப்படிங்கறத இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து 7.8% வந்து வளர்ச்சி இருந்ததாகவும், அடுத்து இரண்டாவது குவார்டர்ல 8.2% வளர்ச்சி அடைஞ்சதாகவும் ஜிடிபியோடைய கணக்கு விவரங்களை சொல்றாங்க. அடுத்து 2024-25 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவுதான் இருந்திருக்கான், 6.5% தான் இருந்திருக்கான். அப்ப ஆர்பிஐ என்ன சொல்லுது, 2025-26 நிதியாண்டில் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியோட கணிப்பை சொல்லுது 7.3 கணிச்சு சொல்லுது ஆர்பிஐ. இப்போ நான் சொன்ன அந்த 7 இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த 7.4 சொன்னேன் இல்லையா, இது வந்து மத்திய அரசு கணிச்சு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஜிடிபி வந்து பாப்போம்ப்பா, நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல இருந்து நமக்கு 12th 5 இயர் பிளான் இருக்கு இல்லையா. ஸோ வந்து நிதி ஆயோக் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு திட்ட கமிஷன் இருக்குல்ல, ஸோ அது ஒவ்வொரு 5 இயர் பிளான் கொடுக்கும். அதுல நமக்கு இலக்கா நிர்ணயிக்கிறதே ஜிடிபி தான். ஸோ அப்ப அதே போல இந்த நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறமாட்டி என்ன பண்றாங்கன்னா, ஜிடிபிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சுதான் நம்மளோட நாட்டுக்குள்ள எவ்வளவு பொருட்கள் மற்றும் பண்டங்கள் தயாரிக்கப்படுதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. அதன் வழியா மத்திய அரசு கணிச்சதுதான் 7.4. ஸோ ஆர்பிஐ என்ன கணிக்குதுன்னா 7.3 வரும் அப்படிங்கிறது கணிக்குது. என்ன ஒரே ஒரு 10 இதுதான் கம்மி பண்றாங்க. ஓகேவா? பட் ஆனா இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து எப்பதான் வரும்னு பாத்தீங்கன்னா, தேசிய புள்ளி விவர அலுவலகம் தான் இதை சொல்லும், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் தான் இதை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த அதிகாரப்பூர்வ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியோட வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ற அமைப்பு யாரு, தேசிய புள்ளி விவர அலுவலகம் தான் சொல்லும், என்எஸ்ஓ தான் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நமக்கு ஜிடிபியோடைய வளர்ச்சிய கொடுக்கறது யாரு அப்படின்னா என்எஸ்ஓ அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுவும் முக்கியம். ஓகேவா? சோ இந்த நிதியாண்டு அப்படின்னா நமக்கு இன்னும் முடியல இல்லையா, 2025-26 2026 இது எப்ப முடியும், 2025-26 நிதியாண்டு மார்ச் 31 வரைக்கும் இருக்கு. அப்ப மார்ச் 31 முடியும் போதுதான் நமக்கு இன்னும் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு ஆர்பிஐயும் மத்திய அரசும் மத்திய அரசு 7.4, ஆர்பிஐ 7.3 மட்டும் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஃபேக்ட், கன்னிமாரா நூலகம் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கன்னிமாரா நூலகம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில தான் அமைஞ்சிருக்கு. ஸோ 4.58 கோடியில கன்னிமாரா நூலகம் வந்து புதுப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு நியூ. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கன்னிமாரா நூலகம் வந்து எப்ப திறக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா
ஸோ 1896 டிசம்பர் 5ல தான் திறக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்னிமாரா நூலகம் வந்து 4.58 கோடியில புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 4.58 கோடியில இது புதுப்பிக்கப்பட்டு திறக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சென்னையில எழும்பூர்ல தான் இது இருக்கு, கன்னிமரா நூலகம். இந்த நூலகத்துல வந்து 9.5 லட்சம் நூல்களும் 1.50 லட்சம் உறுப்பினர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல கிட்டத்தட்ட எத்தனை நூல்கள் இருக்குதான்? 9.5 லட்சம் நூல்கள் இருக்கு. இதெல்லாமும் இப்பெல்லாம் நமக்கு எதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நம்ம போவோம், அதெல்லாம் கேட்கறாங்க. அப்ப கன்னிமரா நூலகத்துல வந்து எத்தனை லட்சம் புத்தகங்கள் இருக்குன்னா 9.5 லட்சம். சரிங்களா? ஸோ வந்து 9,50,000 அப்படிங்கிறது அர்த்தம். 1.5 லட்சம் பேர் அதுல பணிபுரியுறாங்க. அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். EOS-N1 என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் ஏவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது PSLV C62. இந்த EOS-N1 அப்படிங்கிற செயற்கைக்கோளை தான் எந்த இஸ்ரோ வந்து எந்த ராக்கெட் மூலம் ஏவுது, எந்த ராக்கெட்னு கேட்டாதான் PSLV. ஓகேவா? PSLV C62 உங்களுக்கு தெரியலையா? இப்போ பாருங்க, EOS-N1 அப்படிங்கிற செயற்கைக்கோள், அது என்னது செயற்கைக்கோளோட பேரு, இதுதான் ராக்கெட். இந்த ராக்கெட் மூலமா தான் அதை வச்சு ஏவுறாங்கன்னு சொல்றாங்க. PSLV C62. இதுவும் வந்து ரொம்ப சயின்ஸ் ரிலேட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க இதுக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்கிறதுலாம் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ESO அப்படிங்கன்னா என்னது? எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது EOS அப்படிங்கிறது N1, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இது எதுக்காக உருவாக்கப்படுது? புவியை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள் நிறைய வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுல இதுவும் ஒண்ணு. ஸோ இது வந்து எப்ப விண்ணில செலுத்துறதா இருக்குன்னா January 12ல தான். ஸோ இப்ப செலுத்திருக்கோம். ஸோ January 12 நம்ம வந்து 7-8 டேட்டா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப January 12ல இஸ்ரோ வந்து இதை விண்ணில செலுத்துறதா இருக்கு. ஸோ எந்த ராக்கெட் மூலயமா அப்படின்னா PSLV C62. இது உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. EOS-N1 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது, எந்த ஏவுகணை மூலமா ஏவப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து PSLV C62. ஓகேவா? ஸோ PSLVனா நமக்கு தெரியும், அதுல சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. PSLVனா என்னது? போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படிங்கிறது. ஸோ எந்த இடத்துல இருந்து ஏவ போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டால, ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டால தான் ஏவ போறாங்க. ஓகேவா? அடுத்து 2026ஆம் ஆண்டின் இஸ்ரோவின் முதல் திட்டம் இதுதான். ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் இஸ்ரோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாங்க இந்த PSLV மூலியமா. EOS-N1 அதை வந்து நம்ம இது பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம், அரசியல் கட்சியின் நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். அதை பத்தி பார்க்கலாம். தமிழக அரசு ஆணை இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து வெளியிட்டிருக்கு. 10 நாட்களுக்கு முன் கூட்டம் நடத்த அனுமதி விண்ணப்பம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான். அரசியல் கட்சிகள் கூட்டணும்னு வைங்களேன், சில ரூல்ஸ் போடுறாங்க. ஸோ அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஒரு தமிழக அரசினுடைய ஆணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ வழிகாட்டு அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான தமிழக அரசு அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா 10 நாட்களுக்கு முன்னாடியே அனுமதிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து 50,000 பேருக்கு மேல ஒரு கூட்டம் கூட்டுறதா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 30 நாளுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு மீட்டிங்க்கு நீங்க அனுமதி அளிக்கணும், நாங்க அனுமதி அளிக்கணும் இல்லாட்டி மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா, நீங்க அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 15 நாளுக்கு முன்னாடியே நீங்க எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பெர்மிஷன் வாங்குறது வேற, இதை வந்து இன்ஃபார்ம் பண்றது வேற. சரிங்களா? ஸோ அதனால டேட்டாஸ் வந்து மாறும். சாலை பேரணி பண்ணீங்கன்னு வைங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரோடு சைடு வந்து ஒரு பேரணி இது பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அதை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து சாலையில ஒரு பக்கம் மட்டும்தான் பேரணி நடத்தணும், மறுபக்கம் வந்து என்ன பண்ணிடணும், ஃப்ரீயா விட்டுறணும், ஏன்னா ரொம்ப டிராபிக் ஆயிரும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. விமானியாவும் இவர் இருந்திருக்காரு. யாரு? சுரேஷ் கல்மாடி மரணம் அடைஞ்சார் இல்லையா? சுரேஷ் கல்மாடி இந்திய விமானப்படையினுடைய பைலட்டாவும் இருந்திருக்காரு, விமானியாவும் இருந்திருக்காரு. அடுத்து 1995 இருந்து 96 வரைக்கும் ரயில்வே துறையினுடைய இணை அமைச்சராகவும் இவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த டேட்டா எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க.
1955 டு 95 1995 டு 96ல ரயில்வே துறையினுடைய இணை அமைச்சரா இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்து சுரேஷ் கல்மாடி. எதை வேணாலும் அவங்க கேட்கலாம். அதனாலதான் நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே ரயில்வே இணையமைச்சர் இவர் மட்டும் தான் சொல்றாங்க. சோ ரயில்வே பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சவங்கல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில்வே இணையமைச்சர் அப்படின்னா அது இவர் தான். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் கல்மாடி. சோ இவங்க தான். சோ இவங்களை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. சோ ஃபார்மர் யூனியன் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க சுரேஷ் கல்மாடி. இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை வயசுல இருந்திருக்காங்கன்னா அவங்களோட 82வது வயசுல இறந்திருக்காங்க. சோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 82வது வயசுல. நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். 9வது சித்த மருத்துவ தினம் அப்படிங்கறத கொண்டாடுறது வந்து ஜனவரி 6, 2026. ஸோ ஓகேவா? நம்ம 7, 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பாக்குறோம். ஜனவரி 6 உள்ளது அதையும் நீங்க ஆட் பண்ணிருக்கேன். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 9வது சித்த மருத்துவ தினம் அப்படிங்கிறது ஜனவரி 6ல வந்து இருக்கு. 2026. நம்ம ஜனவரி 6ஆம் தேதி 2026 சித்த மருத்துவ தினம்னு கொண்டாடுறோம். அது எத்தனாவது சித்த மருத்துவ தினம்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. 9வது சித்த மருத்துவ தினம். ஸோ நேஷனல் சித்தா டே. இதோட கருப்பொருள் 2026ல என்ன வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக ஆரோக்கியத்திற்கான சித்தா அப்படிங்கிறதா கருப்பொருள். ஸோ அதோடைய தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த். சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அகத்தியர் தான். சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறது அகத்தியர். அகத்தியர் பிறந்த ஆயுள்யன் நட்சத்திரத்தை வச்சுதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த சித்த மருத்துவ நாள் அப்படிங்கிறது வருது. ஸோ அதனாலதான் அந்த ஆயுள்யம் நட்சத்திரத்தை வச்சுதான் ஜனவரி 6 அன்னைக்கு வந்ததுனால இது சித்த மருத்துவ தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. ஓகேவா? அப்ப அந்த ஆயுள்யம் நட்சத்திரத்தை வச்சுதான் சித்த மருத்துவ தினம் வந்து மாறுபடும். இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க.